தமிழ் மகளை வணங்கி பேச்சினை தூக்குகின்றேன். விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றத்தினுடைய தொடக்க விழா, கல்வி வளர்ச்சி விழா மற்றும் விளையாட்டு வளர்ச்சி விழா ஆகிய முப்பெரும் விழா இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருப்பரங்குன்றம் காவல் உதவி ஆணையர் தம்பி குருசாமி அவர்களுக்கும், திருநகர் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் திரு சரவணன் அவர்களுக்கும், மதுரை மேற்கு வட்டாட்சியர் செந்தாமரை வள்ளி அம்மா அவர்களுக்கும், மாவட்ட கூடுதல் கலால் அலுவலர் ஆனந்தி அவர்களுக்கும் மற்றும் மேடையிலே வீற்றிருக்கின்ற கிராமத்து பெரியவர்களுக்கும், மேடைக்கு முன்பு அமர்ந்திருக்கின்ற கிராமத்து பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற மற்ற 4 அதிகாரிகளும் தற்சமயம் பதவியிலே இருப்பவர்கள். நான் 3 மாதத்திற்கு முன்பு பணி நிறைவு பெற்றவன். 35 ஆண்டுகளுக்கு முன்பு திருநகர் காவல் நிலையத்திலே சார்பு ஆய்வாளராக பணியாற்றியவன். இன்றும் திருநகரிலேயே குடியிருந்து வருகிறேன். 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். 89ல நான் இந்த ஊர்ல எஸ்ஐயா வேலை பார்த்தேன். அப்ப இருந்த அதே பொலிவு சிறப்பெல்லாம் இன்னும் விளாச்சேரிக்கு இருப்பது கண்டு பெருமை அடைகிறேன். பதவிமார் கலைஞர் தமிழுக்காக இது பண்ணாரு. இவங்க சொன்ன மாதிரி, பேச்சுல சொன்ன மாதிரி, மற்றவங்க ஊரெல்லாம் வெறும் மண்ணுதான் இது பண்ணுவாங்க. நீங்க தெய்வத்தையே உருவாக்குறீங்க. உங்க ஊர்ல அது ஒரு சிறப்பான இது இருக்கு. கண்ணு கொடுத்து அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிற விளாச்சேரிக்கு ஒரு பெருமை உண்டு. உண்மையிலே எனக்கு பெருமையா இருக்கு. அதோடு பெருமை இந்த விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றம். என்ன ஆசை அவங்களுக்குன்னு தெரியல, இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்பாடோட அருமையா சிவசரவணன் அவர்கள் தலைமையில இந்த சங்கம் செயல்படுறது பெருமையா இருக்கு. உண்மையிலேயே அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு என்னைய கூப்பிட்டது விளாச்சேரியில இருந்து யாரும் கூப்பிடல, சென்னையில இருந்து செலியன் கூப்பிட்டார். விளாச்சேரியோட தம்பி செலியன் சென்னையில இருந்து கூப்பிட்டார். சதீஷ் இது பண்ணாரு, பேசினாரு. பேசினப்ப இவங்க கேட்டு நான் இது பண்றப்ப ஒவ்வொன்றுமே பிரவேசப்பட்டேன். அவங்க சொன்ன மாதிரி நாங்க படித்த ஊரும் சரி, பழகிய இதுவும் சரி, அப்பெல்லாம் கிராமம் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. அவங்க குழந்தைகளை படிக்க வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஊர் குழந்தைகள் அனைவரும் படிக்கணும். வருடத்திற்கு 3 பேராவது அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று இது பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன், 30 பேர் செல்லட்டும். நம்மளோட ஏழு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது. நான் இந்த பயிற்சி பட்டறைக்கு பயிற்சிக்கு இதுக்கும் நான் ஆசிரியரா வரேன். நான் ஓய்வு பெற்றுட்டேன். நான் சிவசரவணனுக்கு இனி ஒரு துணையா இருப்பேன். எப்படி மற்றவங்க கண்ணன், முகமது அஜ்மல் கான் மற்றவங்க எல்லாம் எப்படி உதவியா இருக்கிறாங்களோ அதே மாதிரி சிவசரவணனோட எண்ணத்துக்கு நான் கண்டிப்பா உதவியா இருப்பேன். எந்த விதத்திலையும் குறைவு கிடையாது, எனக்கு தூரமும் கிடையாது. நானும் விளாச்சேரியில ஒரு தெற்குல இருக்கிற மாதிரி, விளாச்சேரியோட தெற்குல நான் குடியிருக்கிற மாதிரி தான். அதனால கண்டிப்பா இந்த இது எனக்கு முன்பு பேசிய சரவணன் அவர் கூறிய அறிவுரைகள், போதை இது பண்ணணும், பைக்கு, இந்த இளைஞர்கள் அப்படின்னா இந்த இளைஞர்கள் வேற. சில இளைஞர்கள் வெறும் தகரத்தை வண்டி, அந்த சில நிறுவனங்களுடைய பெயரை சொன்னார். நான் நிறுவனங்களுடைய பெயரை சொல்ல விரும்புகிறேன். தகரத்துலதான் வண்டியா செஞ்சிருக்கான். தகரத்துல செஞ்சிருக்கான். 3,4 லட்சம் 4 லட்சம் ரூபான்றான். அதுல நம்ம பையனுங்க அதுலதான் போவேன். அதுல போய் ஒரு கட்டடிச்சு இது ஒண்ணுதான் அது பெருமை. லெப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல கட்டிருக்கான். அப்புறம் 140, அதுல ஸ்பீடா மீட்டர் 210 போட்டிருக்கோம். 210 போதுன்னு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி 210க்கு வளர்ப்பான். ஒரு நாள் நடந்த ஒரு துயரமான ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லுகிறேன். அவர் சொன்ன ஒரு பைக், அதுல பின்னாடி ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான். முன்னாடி இருக்கிறவன் போய் கார்ல மோதுறான். வேகமா போய் 140, 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் மோதுறான். அவன் பின்னாடி உட்கார்ந்திருக்கவன் கீழே விழுந்து இறக்கவில்லை. ஒரு விபத்து, நான் சொல்ற விபத்து
அவன் தரையில விழுந்து இறக்கலங்க, நேரா போய் போஸ்ட்ல லைன் போகுது பாத்தீங்களா, இபி லைன், அதுல போய் பட்டுட்டான். இது இந்த வண்டி போய் மோதுலதுல பின்னாடி ஒரு அடி உயரத்துல உட்காந்துட்டான். அந்த பைக்ல பின்னாடி உட்காந்து பில்லியன் ரைடர், புரியுதா? அவன் போய் அந்த போஸ்ட் கிடையாது, அந்த ஒயர் இது பாத்தீங்களா, அதுல போய் விழுந்து ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டான். எப்படி விபத்து பாருங்க. அதை நம்ம பெருமைக்குனே வாங்கணும். பெருமைக்குனே என் பையன் அவன் நம்ம கேட்கிறோம், அம்மா அப்பாவை போட்டு தொந்தரவு பண்றோம். இப்போ என்னன்னா இந்த 13 வயசுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டீனேஜ் இந்த உட்காந்துருக்காங்க, இவங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்க. உண்மையிலேயே இங்க கரகம் இது பரதநாட்டியம் ஆடியவர்களும் சிலம்பம் பயிர்த்தவர்களும் பாக்கியராஜோட ஸ்டூடெண்ட் எல்லாம் அருமையான குழந்தைங்க. உண்மையிலேயே அவங்கள பாக்கியராஜையும் பாராட்டுற, அவங்களோட குழந்தைகளையும் பாராட்டுற. அவங்க வேற. ஆனா ஒரு சில 13 வயசு பையன் இருக்கான், என்ன அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டான். நான் தான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன், நீ என்ன படிக்கிற, புரியுதா, நீ என்ன இதா இருக்க, அழகா இல்ல. 5 வயசுல அம்மாவை கொஞ்சிருப்பான், 7 வயசுல அம்மாவை கொஞ்சிருப்பான், புரியுதா, 10 வயசுல கூட கொஞ்சிருப்பான். ஒரு 13 வயசுன்னு ஒரு வயசு வருது பார்த்தீங்களா, அப்ப அம்மா அசிங்கமாயிடும். ஆனந்தி சிரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, அசிங்கமாயிடும். இதை கொடு அதை கொடு, அவன் அப்படி இருக்கான், அடுத்தவனுக்காக நம்ம இது பண்ணக்கூடாது. நாம் நம்மை விட நல்லா மதிப்பெண் வாங்குறான், அவன் தமிழ்நாடு லெவல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஹாக்கி டீம்ல சேர்ந்துட்டான், நானும் போய் படிக்கணும், நானும் சேரணும் அப்படிங்கிற எண்ணம் வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு எப்படின்னா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் 87ல சப் இன்ஸ்பெக்டரா சேர்ந்தேன். 87ல சப் இன்ஸ்பெக்டரா சேர்ந்தேன். 35 வருடம் கழிச்சுதான் காவல் கண்காணிப்பாளராக உயர்வு பெற்றேன். 35 வருடம் கழித்து. ஆனால் இந்த மேடையில் எனக்கு முன்னாடி 10 அடி தூரத்துல உட்கார்ந்து இருக்க குழந்தைகள், இப்ப படித்துக் கொண்டிருக்கிற கல்லூரி மாணவர்கள் இன்னும் 5 வருடங்கள் கஷ்டப்பட்டா நீங்க 5 வருடத்துல எஸ்பி ஆகலாம். எங்களுக்கு அப்ப சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரிய வேலை சப் இன்ஸ்பெக்டர் தான். அந்த பைக்ல அவர் போவாரு, ஊர்காரெல்லாம் விலகுவான். அப்ப இருந்த சப் இன்ஸ்பெக்டர், நாங்க வேலை பார்த்ததுக்கு முன்னாடி நாங்க பார்த்த சப் இன்ஸ்பெக்டர் போறப்ப அப்படியே ஊரே விலகும், அப்படியே பிரியும். அப்படி சப் இன்ஸ்பெக்டர் நாங்க பார்த்தோம். அதனால எனக்கு சப் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் பெரிய வேலையா இருந்துச்சு. அதுக்கு போட்டோம், வேலைக்கு நானா சேர்ந்தேன். நானா 310 ரூபா தான் செலவழிச்சேன். என்ன நினைச்சாலும் சரி, 60 ரூபா அப்ளிகேஷனு, 210 ரூபா திருச்சியில இருந்து சென்னைக்கு போறதுக்கு, இன்டர்வியூக்கு போயிட்டு வர்றதுக்கு 210 ரூபா செலவு, 30 ரூபா மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு, 310 ரூபாயில அரசாங்க வேலை கிடைச்சிச்சு. முதல் சம்பளம் 987 ரூபா, ரிட்டையர்ட் ஆகிறப்ப 1,85,000 ரூபாய் வாங்கினேன். முதல் மாச சம்பளம் 1000 ரூபாய்க்கு 17 ரூபாய் குறைவு, 1000 ரூபாய்க்கு 17 ரூபாய் குறைவு. ஆனா ரிட்டையர்ட் ஆகிறப்ப அது மாதிரி 180 மடங்கு சம்பளம் இருந்துச்சு. 1,85,000 ரூபாய் சம்பளம் எனக்கு. இன்னோவா கார், 4 போலீஸ், இன்னைக்கு 2 டிரைவர், நாளைக்கு 2 டிரைவர், புரியுதா? லைட் வச்ச இது ஊரெல்லாம் போகலாம், எங்க போனாலும் 10 போலீஸ், ஏசி ரூம், தங்குறதுக்கு ஏசி ரூம். இதெல்லாம் எனக்கு 50 வயதுக்கு மேலதான் கிடைச்சிச்சு. ஆனால் இங்கு அமர்ந்திருக்கின்ற மாணவர்கள், இன்று நீங்கள் உங்களை முடிவு செய்து கொண்டால், நீங்க இன்னையிலிருந்தே கஷ்டப்பட்டா, சிவசரவணனை உங்களோட குருவா ஏற்றுக்கொண்டால், இங்க இருக்கிற இளைஞர்கள், இளைஞர் சங்கத்தை, நம்முடைய அண்ணன் தம்பிகளை நம்ம அவங்க சொல்றதை கேட்டு வளர்த்தோம்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது. நீங்க எல்லாரும் ஆகலாம், எல்லாரும் ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆகலாம். நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு செய்யற இது என்னன்னா, இப்ப நம்ம இவர் சொன்ன மாதிரி, ஆணையர் சொன்ன மாதிரி, உதவி ஆணையர் சொன்ன மாதிரி, அவங்களோட கனவுகளை நிறைவேற்ற வேண்டும். ஏன் பையன், உங்க பையன் என்னவா இருக்காரு, தப்பா நினைச்சு கூடாது, அதா இருக்காரு, இதா இருக்காரு. ஏன் நான் ஆட்டோ டிரைவரா இருக்கேன், என் பையன் ஐஏஎஸ் இருக்கான்,
பெங்களூர்ல சிட்டி கமிஷனரா இருக்கான் சார். உங்க பையன் எங்க இருக்கான்? இஸ்ரோல, புரியுதா, சயின்டிஸ்டா இருக்கான் சார், ஏ கிரேட் சயின்டிஸ்ட் சார். உங்க பையன் எங்க இருக்கான்? லூஃப்தான்சால சிஇஓவா இருக்கான் சார், பைலட்டா இருக்கான் சார், பைலட் ஆபீசரா இருக்கான் சார். ஒரு காலத்தில் விளாச்சேரியில மட்டும்தான் வேலை பார்ப்பான். எலக்ட்ரிக் வேலை, போலீஸ் வேலை, பஸ்ல டிரைவர் கண்டக்டர், இந்த வேலை தான் தெரியும். இன்னைக்கு தொழில்கள் 198 நாட்டுக்கு நீ வேலைக்கு போலாம். நீ வேலைக்கு போறது 198 நாடு, 200 நாடு இருந்துச்சுன்னா 200 நாட்டுக்கும் வேலைக்கு போறோம். 200 நாட்டிலையும் முன்னாடி சம்பளம் 3000 ரூபாய், 1000 ரூபாய்னு விளம்பரம் போட்டுருக்கோம், அவ்வளவுதான் சம்பளம். இன்னைக்கு அதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லுவோம்? நெகோஷியபிள். சம்பளத்தை நான் கேட்கிறேன், எனக்கு இவ்வளவு தரணும், நீங்க என்கிட்ட இந்த திறமையெல்லாம் இருக்கு, என்னோட கரிக்குலம் விட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு திறமைகளை வகுத்துக் கொள்ள வாய்ப்புகள் மலிந்து கிடக்குது. தம்பி சொன்னார், உதவி ஆணையர் சொன்னார் பாத்தீங்களா, அந்த ஒரு சின்ன கையடக்கம் உலகமே கைக்குள்ள வந்துருச்சு. குளோபல் வில்லேஜ், குளோபல் வில்லேஜ் உலகமே அந்த கைக்குள்ள வந்துருச்சு. ஆனா அதுதான் சிலருக்கு சவப்பெட்டியாவும் இருக்கு, சிலருக்கு அதே போல சவப்பெட்டியாவும் இருக்கு. சிலர் அது வழியா உள்ள பூந்து உலகத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. நம்ம இப்ப குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கே செல்போனை தான் கையில கொடுத்தோம், அழுதாம சாப்பிடணும். பெண்கள் உங்களுக்கு தெரியும், சில பெண்கள் குழந்தைகளுக்கு ஊட்டுறதுக்கு அதனால சுத்துறாங்க, செல்போனை கொடுத்துட்டு அவன் மொட்டை அடிச்சுட்டு அவன் உட்காந்து பாடுங்க, அவங்க பாக்குற பாருங்க. எங்களுக்கு எனக்கு தெரியாதுலாம் அவனுக்கு தான் தெரியுது. இப்படி அமுத்துறான், இப்படி அமுத்துறான், இதை அமுத்துறான், இதை சுத்த போடுறான், புரியுதா? அவ்வளவு அறிவா இருக்கு. பிறக்கிற குழந்தைலாம் அணுகுண்டா பிறகுதான் அறிவா இருக்கு. ஆனா அந்த இதை எப்படி யூஸ் பண்றோம் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விளாச்சேரியில இருக்கிற வசதி வேறு எங்கும் கிடையாது. நம்ம மதுரைக்கு மாநகருக்கு மாநகர், கிராமத்துக்கு கிராமம், இன்னமும் கிராம இளைஞர் மன்றம் வகிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஒற்றுமையான கிராமம், பெருமையான கிராமம் விளாச்சேரி. ஒரு 1952 கொஞ்சம் பின்னோக்கி போங்க, நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் தீவு ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் உள்ள போகும். அப்ப பாம்பன் பாலம் கிடையாது, ராமேஸ்வரம் தீவுல பாம்பன் பாலம் கிடையாது. ஒரே ஒரு ட்ரெயின் போகும், ஒரு ட்ரெயின் வரும். அந்த போன ட்ரெயின் திரும்பி வரும். 1952 1952 போகும். அந்த தீவு மீனவர் தீவு தான் அது. அன்றைக்கு 500 குடும்பங்கள் இருந்துச்சு, ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த போறவன் காசிக்கு போயிட்டு வரவன் யாத்திரைக்காக போவான். இன்னைக்கு மாதிரி நினைச்சோன்னு ராமேஸ்வரம் முடியாது. அந்த தீவுல வாழ்ந்தவர் தான் அப்துல் கலாம். அவரு எம்எஸ்சி படிச்சுட்டு, உங்களுக்கு நல்லா தெரியும், அவரு இந்தியாவுக்கு 1050 அவரோட வீடு ராஜீவ் இது தெரியுமா உங்களுக்கு? பிரசிடென்ட் ஹவுஸ் மொத்தம் எத்தனை ஏக்கர்னு தெரியுமா? உங்க ஸ்கூல் எவ்வளவு இருக்கும்? 3 ஏக்கர் இருக்கும். உங்க காலேஜ் 10 ஏக்கர்ல இருக்கும். அவரோட வீடு மட்டும் 1058 ஏக்கர். ராஷ்டிரபதி பவன் எத்தனை ஏக்கர்? 1058 ஏக்கர். அதுல போய் இந்தியாவோட ஜனாதிபதியா இருந்தார். இன்னைக்கு நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத அமெரிக்கால உட்கார்ந்து இருக்க அதிபர் என்ன மணிவண்ணன் பேசினாருன்னு கேட்கிற அளவுக்கு அவன்கிட்ட இன்னைக்கு அமெரிக்கால சயின்ஸ் வளர்ந்துருக்கு. அவனுக்கு தெரியாம அணுகுண்ட வெடிச்ச அறிஞர் தான் அப்துல் கலாம். யாருக்கு என்ன பேசணும் இன்னைக்கே இப்பயே உட்காந்து கேட்டுட்டு இருப்பான். அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ந்தவன்ட்ட அவனுக்கு தெரியாமையே ராஜஸ்தான்ல அணுகுண்டு வெடிக்கிறார். வெடிச்ச பிறகு 6 மணி நேரம் கழிச்சுதான் இந்தியா அணுகுண்டு பரிசோதனை செய்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச அளவுக்கு அறிஞர். யாரு? ஒரு மீனவர் கிராமத்துல பிறந்த மீனவர் மகன். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஊரு விளாச்சேரி பாயெல்லாம் ஊரெல்லாம் கேட்டரிங் வச்சிருக்கோம், பிரியாணி மாஸ்டரா இருக்கோம், பெரிய பெரிய இது பண்றோம். அவரு 4 ரூபாய் சென்ட் ஜோசப் காலேஜ்ல படிக்கிறப்ப ஹாஸ்டல் ஃபீஸ் 4 ரூபாய், வெஜிடேரியன் ஹாஸ்டல் ஃபீஸ் 8 ரூபாய்.
8 ரூபாய் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி படித்த 2 ஆண்டுகளும் 4 ரூபாயிலேயே வெஜிடேரியனாவே படிச்சு வந்தவர். 4 ரூபாய் கூட கட்ட முடியலங்க அந்த அளவுக்கு அப்ப. ஆனாலும் அவரோட எய்ம் எப்படி, என்னை விட உலகத்தில் சிறந்தவன் கிடையாது, அவரை விட அதே மாதிரி அவர் எண்ணம் கொண்டிருந்தாரு, எண்ணத்துல ஜெயிச்சார். அது நமக்கு நல்லா தெரியும், உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் விளையாட்டுக்கு சொல்ல, வேறு இதுல இருக்கிறவங்க, ஒரு சாதாரண பொறுப்புல இருக்கவங்க கூடியும் எவ்வளவு அலற்றோம். ஆனா அவரு 2 சூட்கேஸோட அந்த பதவிக்கு போயிட்டு 2 சூட்கேஸோட 5 வருஷம் கழிச்சு வெளியே வந்தோம். 2 சூட்கேஸோட உள்ள போனாரு, 2 சூட்கேஸோட வந்தாரு. அவருக்கு பரிசு பொருளா கொடுத்தாங்க பாத்தீங்களா, புத்தகங்கள். நான்லாம் கொடுத்தேன், நான் எழுதின புத்தகத்தெல்லாம் அவருக்கு ஐயாக்கு கையில கொடுத்தேன். அந்த புத்தகத்தெல்லாம் வாங்கி படிச்சாரு, இது பண்ணாரு. அந்த புத்தகத்தை நான் உங்களை மாதிரி கிராம இளைஞர் மன்ற மாதிரி இருக்கிற இந்தியாவில் இருக்க பல இதுல இருக்க லைப்ரரிக்கு கொடுத்துட்டார், இலவசமா கொடுத்துட்டார். அவரை நீங்க ரோல் மாடலா எடுத்துக்கணும். இந்த சினிமால ஒரு சின்ன சின்ன ஒல்லியா இருப்பான், ஊதுபத்தி மாதிரி இருப்பான் நடிகர், நான் பேர் சொல்ல, அவங்கள ரோல் மாடலா. என்ன சிரிக்கிறீங்கம்மா, ஒல்லியா இருப்பான், அவனை கைத்த கத்தி தூக்குவான், அந்த கயிறு தெரியாது. ஆனா அவர் போய் 4 பேரை அடிப்பாரு, 12 பேரை சாய்ப்பாரு, புரியுதா? அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்து ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாரு அவர், புரியுதா? அவரை நீங்க ரோல் மாடலா எடுக்க கூடாது. யாரை ரோல் மாடலா எடுக்கணும்? அப்துல் கலாம் மாதிரி, புரியுதா? அப்துல் கலாம் மாதிரி யாரை ரோல் மாடலா எடுக்கணும். 1952 ஒரு மீனவர் கிராமத்துல ஒரு மீனவரோட மகனா பிறந்தவன் இந்தியா ஜனாதிபதி ஆகிறப்ப இவ்வளவு வசதி படைத்து சிவசரவணு கண்ணு இவ்வளவு அதிகாரிகள் உட்கார்ந்து உங்களுக்கு எல்லாம் அறிவுரை கொடுக்கிற நீங்க ஆவீங்களா, ஆக மாட்டீங்களா? எல்லாரும் ஆகணும். உங்களுக்கு நீங்க ஆயிட்டு 5 வருஷம் கழிச்சு எனக்கும் உங்களுக்கும் 10 அடி தூரத்துல உட்கார்ந்துருக்கீங்க இங்க இருக்க பெண்கள். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க அந்த சூழல்களுக்கு வைத்த கார்ல இங்க இறங்கி இதே மேடையில சிறப்பு இதா அடுத்து 10 வருஷம் கழித்து வர்ற குழந்தைகளுக்கு பரிசு வழங்கும். அதுதான் அதுதான் எங்களோட விருப்பம், புரியுதா? அதுக்குதான் சிவசரவண, சதீஷ், செலிய, புரியுதா? வெளியில இருக்கிற நண்பர்கள், வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படியாவது என் கிராமத்தை வளர்க்க வேண்டும். என் கிராமம் நான் வளரல, எனக்கு வசதி வாய்ப்பு இல்ல, என்னுடைய சந்ததி என்னுடைய வாரிசு இந்த கிராமத்துக்கு இது பண்ணாங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பழனிக்கு பக்கத்துல ஆயக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. ஆயக்குடிங்கிற ஒரு ஊர்ல ஒரு மரத்தடியில வகுப்புகள் நடத்துறாங்க. அதுல வெறும் 400 பேர் படிக்கிறாங்கன்னா 68 பேர் விஏஓ ஆயிடுவாங்க, 68 பேர் 40 பேர் சர்டிபிகேட் ஆயிடுவாங்க, 30 பேர் ஜட்ஜ் ஆயிடுவாங்க. அதை தொடர்ச்சியா அந்த ஆயக்குடிங்கிற ஊர்ல பழனியில செய்து வருகிறாங்க, சாதிச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் சாதிச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம கிராமத்துல இருந்தோம் ஒவ்வொரு விளம்பரம் 4000 பேர் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னா நம்ம 4 விஏஓ அனுப்புறோம், 4 சப் இன்ஸ்பெக்டர் அனுப்புறோம், 5 ஐஏஎஸ் ஆபீசர் அனுப்புறோம், 2 ஐபிஎஸ் ஆபீசர் அனுப்புறோம், வக்கீல் அனுப்புறோம், புரியுதுங்களா? அது மாதிரி நம்ம கிராமமும் கண்டிப்பா விளாச்சேரி கிராம இளைஞர் மன்றம் கண்டிப்பா செயல்பட்டு அடுத்த விழாவிலேயே இந்த கூட்டத்துல நான் போன வருஷம் இருந்தேன் சார், இன்னைக்கு நான் செலக்ட் ஆயிட்டேன் சார்னு சொல்லி ஒரு பையனோ பொண்ணோ மேடையில ஏறி ஒரு நல்ல தகவலை சொல்லுவது அளவுக்கு நம்ம முன்னேறணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சொல்லித்தரணும் அரை மார்க். அதே மாதிரி படிக்கிற குழந்தைகள் நீட்டு தேர்வா இருந்தாலும் சரி 720க்கு 720 வாங்குகின்ற மாணவர்கள் இருக்காங்க, 720க்கு 720 மார்க் வாங்குறவங்களும் இருக்காங்க. நீங்க படிச்சு அந்த மாதிரி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் ஃபீஸ். அதே இது சிலர் பணக்கார வீட்டு குழந்தைங்க இல்லாம 180, 200 சேர்ந்து தனியார் கல்லூரியில போய் சேருவாங்க. அவங்க செலவழிக்கிறது 2 கோடி ரூபாய். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க நல்லா படிச்சு மார்க்கெட் வாங்கிட்டு போனா அவங்க அப்பா செலவழிக்கிற 2 கோடி ரூபாய் உங்களுக்கு உங்க அப்பா செலவழிக்கிற, அப்ப உங்க அப்பாவுக்கு நீங்க 2 கோடி ரூபாய் சேர்த்து தரீங்க. அதுதானே அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? நீங்க அந்த வேற என்னமே இருக்கக்கூடாது.
இந்த குதிரை பந்தயம் ஓடுற குதிரை ஓடுது பார்த்தீங்களா பந்தயத்துல, அதுல அந்த முகத்தை மறைச்சு அந்த கோடு மட்டும்தான் தெரியும். அந்த எந்த கோட்ல ஓடணும் அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. 10 வயசுல என்ன செய்யணுமோ 10 வயசுல செய்யணும், 15 வயசுல என்ன செய்யணுமோ 15 வயசுல செய்யணும், 20 வயசுல என்ன செய்யணுமோ 20 வயசுல செய்யணும். அது அந்தந்த வயசுல செய்யணும். வயசு முன்னாடி எது இது பண்ணாலும் தப்பு. எந்த பருவத்துல என்ன செய்யணுமோ, நீ நல்ல வேலைக்கு போ, இருக்கிறதுல பெரிய இதுக்கு போ. இன்னைக்கு நான் செலியன்ட்ட கேட்கிறேன், நான் வருஷத்துக்கு 50 லட்சம் சம்பாதிக்கிறேன் சாருங்கிறார். பெருமையா இருக்கு. நீங்க 2 கோடி ரூபாய் சம்பாதிப்பீங்க, வருஷத்துக்கு 100 கோடி உருவாக்கலாம். நீங்க அந்த அளவுக்கு உயரலாம். புரியுதுங்களா? ஒவ்வொருத்தரும் உயரணும். அதுதான் இங்க வந்திருக்கிற அதிகாரிகளுடைய ஆசையும். இந்த சங்கம் துவக்கியதோட குறிக்கோளும் அதுதான். இந்த சங்கம் எப்படி குறிக்க இது பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நான் என்றென்றும் உதவியா இருப்பேன். நானே ஆசிரியராக வருவேன், நானே வகுப்பெடுப்பேன். ஏன்னா அவர் என்ன தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் படிச்சிருக்கிறாரு. நான் சட்டத்துல எம்எல், மாஸ்டர் ஆஃப் லா, ஹிஸ்டரியில பிஹெச்டி, ஒரு 8 நூல் எழுதியிருக்கேன். கவிதை நூல்கள் 8 நூல் எழுதியிருக்கேன். திருவள்ளுவர் ஒரு 500 கவிஞர்களை வரிசைப்படுத்தியிருக்காங்க. திருவள்ளுவர்ல இருந்து ஒரு 500 கவிஞர்களை வரிசைப்படுத்தி கண்ணதாசன், கம்பர், கபிலர், கண்ணதாசன், வைரமுத்து அப்படின்னு ஒரு 500 கவிஞர்களை அண்ணாமலை பல்கலைக்கழகம் வரிசைப்படுத்தியிருக்கு. அந்த வரிசையில என்னையும் ஒரு கவிஞரா கருதி என்னுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நூலா வெளியிட்டு, அண்ணாமலை பல்கலைக்கழகம் மலேசிய இந்திய ஆய்வு நிறுவனம் பண்ணியிருக்கு. அதனால என்னால் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ, என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, 2 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு சில தடவை கேட்க மாட்டாங்க. ஆனா கேட்க மாட்டார், நானே சொல்லிட்டேன். புரியுதா? கண்டிப்பா கேட்க மாட்டார். ஆனா வாரத்துக்கு 2 கிளாஸ் நானே வந்து எடுப்பேன். போலீஸ்ல இருந்து, பிஓல இருந்து, புரியுதா, ஐஏஎஸ் வரைக்கும் கிளாஸ் எடுக்க முடியும், கிளாஸ் சொல்லி தர முடியும். நான் பல இதுல வந்து எங்க போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்லயும் வேலை பார்த்திருக்கேன். புரியுதா? அதனால எனக்கு வகுப்பு எடுக்கிறது சாதாரணம். நான் எடுத்தேன். கண்டிப்பா நீங்க என்ன ஆசைப்பட்டு சிவசரவணனும் மற்ற இளைஞர்கள், நான் ஒவ்வொருத்தரையும் பேர சொல்லி விரும்பல, உங்களுடைய ஆசை நிறைவேறும். அதற்கு இங்க இருக்கிற உண்மையிலேயே எனக்கு பெருமையா இருக்கு. இந்த 4 அதிகாரியும் பாக்குறப்ப ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே எல்லா துறையினரும் ஆதரவு கொடுத்து நீங்க முன்னேறணும்னு நினைச்சா நாங்கெல்லாம் கண்டிப்பா ஓடோடி வந்து செய்வோம். அவர்களுடைய ஒத்துழைப்பு உண்டு. அவர்கள் கூட வேறு இடங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகி போயிடலாம். ஏசி வந்து ஏடிஎஸ்பி ஆகலாம். ஆனா ஏடிஎஸ்பி ஆனாலும் அவரை நம்ம விளாச்சேரி மக்கள் சார்பா மதுரைக்கே போடுவோம். புரியுதா? இவ்வளவு நல்ல ஒரு ஏசி கிடைச்சிருக்கிறாரு, அவரை மறுபடியும் மதுரைக்கே கொண்டு வந்துடும். அதே மாதிரி எனக்கு உண்மையிலேயே இவர்கள் பேர் பிரியமா இருக்கு. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு ஏசி கையாலையும் வட்டாட்சியர் கையாலையும் நீங்க பரிசு வாங்க போறீங்க. அந்த பரிசு போட்டோவை உங்க வீட்டுல ஹால்ல மாட்டணும். ஏசி கையால பரிசு வாங்குறீங்கல்ல, அந்த போட்டோவை ஹால்ல மாட்டணும். ஒரு 10 வருஷம் கழிச்சு குடியரசுத் தலைவர் கையால பாரத பத்மஸ்ரீ அதுக்கு பக்கத்துல மாட்டணும். பாரு, 2024 2034 சத்யா எப்படி 2024ல யாருக்கு பரிசு வாங்கினேன்? குருசாமி கையால வாங்கினேன், சிந்தாமணி பள்ளி கையால வாங்கினேன், ஆனந்தி கையால வாங்கினேன், சரவண கையால வாங்கினேன். இன்னைக்கு அப்ப யாரு இதா இருக்கிறாங்களோ, குடியரசுத் தலைவர் கையால இருக்காங்களோ, 10 வருஷத்துல நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன். அந்த 2 போட்டோவையும் கம்பேர் பண்ணி வைக்கிற மாதிரி வைக்கணும். வருவீங்களா? செய்வீங்களா? அதுதான் நாங்க விரும்புறோம். அன்னைக்கு மாட்டி அன்னைக்கு வந்து 100 பத்திரிகைக்காரன் கொண்டு வந்து கேமராவை மாட்டணும். பரவாயில்லையே, நீங்க பத்மபூஷன் வாங்கியிருக்கீங்களே, என்ன சொல்லுங்க. எனக்கு என் விளாச்சேரி கிராமம் தாங்க உந்துதல். என்னுடைய விளாச்சேரி கிராமம் தாங்க உந்துதல். அங்கே துவக்கப்பட்ட 2024ல துவக்கப்பட்ட கிராம இளைஞர் மன்றம் தாங்க எனக்கு வழிகாட்டி. எங்க அம்மா அப்பா சாப்பாடு போட்டாங்க, ஆனா கிராம இளைஞர் மன்றம் என்னை வந்து படிப்பளையர்களையும் உயர்த்துச்சுங்க அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு உயர்வீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க எல்லாரும் உயர்வீங்க. இன்னும் 5 வருஷத்துல எல்லாரும் கலெக்டராகவும், இஸ்ரோ அறிஞராகவும், பெரிய ஒரு கம்பெனியோட சிஇஓவாகவும். ஏன்னா இந்திரா நூயின்னு ஒரு அம்மா
பெப்சிகோடு 1.25 லட்சம் கோடி 1.25 லட்சம் கோடி கம்பெனி. நம்ம சுந்தர் பிச்சை கூகுளோட சிஇஓ அது மாதிரி நீங்க ஆகலாம் என்ற விருப்பத்தை தெரிவித்து, எத்தனையோ அறிஞர்கள் இருந்தாலும் எத்தனையோ பேர் இருந்தாலும் என்னை அழைத்து என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு என்னைய பேச அழைத்த உங்கள் விளாச்சேரி கிராமத்திற்கு கூடுதல் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். உங்களில் ஒருவன். அதுதான் இப்ப போலீஸ்லயும் சொல்றாங்க, அரசும் உங்களில் ஒருவன். நாங்க என்னைக்கும் உங்க கூட இருப்போம். வளர்றவங்களை வளர்த்துறது தான் நம்மளோட வளர்ச்சி. யார் யாரு முல்லைக்கு தேர் கொடுக்க வேண்டாம், புரியுதா? முல்லைக்கு தேர் கொடுக்க வேண்டாம், ஆனா படிக்கிற பிள்ளைக்கு ஒரு இதை சொல்லி கொடுத்தோம். அதை செய்வதற்கு இங்கு பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களும் வருவாங்க, மற்ற நல்ல உள்ளவங்களும் வரும். கண்டிப்பாக உயிர்வோம் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.